Hi friends, வணக்கம் வெல்கம் பேக் டு சரண்டப் தமிழ். ஸ்குவிட் கேம் சீசன் 3 இப்போ ஃபைனல் ரிலீஸ் ஆக போகுது ஜூன் 27 நெட்ஃப்ளிக்ஸில். நெட்ஃப்ளிக்ஸ் இப்போ அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க சைட்லேருந்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்குவிட் கேம் சீசன் 3க்கு. அந்த டீசரோட வீடியோ பிரேக் டவுன் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸை ப்ரொமோஷன் பண்ணுற விதமாக நெட்ஃப்ளிக்ஸ் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. அந்த வகையில் இப்போ அஃபிஷியலாக ஸ்குவிட் கேம் சீசன் 3க்காக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அந்த போஸ்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்குவிட் கேம் சீரிஸோட டேரக்டர் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3 பற்றி என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் என்னோட தியரிஸ் இது எல்லாமே தான் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்குவிட் கேம் சீசன் 3க்கான அந்த போஸ்டர்லேருந்து ஆரம்பிப்போம். 2 ஃபோட்டோ பார்த்தினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஃபோட்டோவுமே சிமிலரான ஒரு ஃபோட்டோ தான். ஒரு ஃபோட்டோ பார்த்தினா வால்பேப்பர் மாதிரி, அதாவது போர்ட்ரேட் வால்பேப்பர் ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு ஃபோட்டோ லேண்ட்ஸ்கேப் ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 போஸ்டர்லுமே 8 பிளேயர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. மெயின் லீட் கேரக்டரான ஜியோன் 456 பிளேயர் அவரும், அப்புறம் இந்த ப்ரெக்னென்ட் உமன் அவரோட பாய் ஃப்ரெண்டு அண்ட் 120 பிளேயர் அவங்களும் ப்ளஸ் 388 அந்த பிளேயருமே காமிச்சிருப்பாங்க ஃப்ரண்ட்டில். இவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 பேர் காமிப்பாங்க. அந்த அம்மா பையன் அவங்க 2 பேருமே, அப்புறம் O44 அந்த வித்தியாசமாக நடந்துக்கக்கூடிய அந்த ஒரு லேடி அவங்களுமே காமிச்சிருப்பாங்க. இந்த 8 பிளேயர்ஸுமே 2 ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இந்த போஸ்டரை பார்க்கும்போதே தெரியுது அந்த டீசரில் காமிச்ச அந்த ஒரு கேமுக்கான ஒரு போஸ்டர் தான் இது. அந்த கேம் ஒரு மேஸ் மாதிரியான டிசைன் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க போல். சீசன் 1ல் நீங்கள் மார்பிள்ஸ் கேம் பார்த்துருப்பீங்க. அந்த மார்பிள் கேம்ஸ் எப்படி ஒரு மேஸ் மாதிரி அமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த ஒரு கேமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டீசர் அண்ட் இந்த போஸ்டர் இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த கேம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த போஸ்டரில் ஃப்ரண்ட்டில் 5 பேர் காமிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே பேஸ்மெண்ட், அதாவது கீழே இருக்க ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. மேலே 3 பேர், அதாவது அவங்க எல்லாருமே மேல் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு கேம் 2 ஃப்ளோர் பேஸ் பண்ணி இருக்கலாம். அந்த டீசரில் பிளேயர்ஸ் எல்லாமே அவங்களுக்கான டீமை பார்த்தினா செலக்ட் பண்ணுவாங்க. ரேண்டமாக அவங்களுக்கு பால் வரும், ரெட் அண்ட் ப்ளூ பால்னு சொல்லிட்டு. ரெட் பால் வரவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு கத்தியை கொடுத்து அன் பண்ண சொல்லுவாங்க. ப்ளூ பால் வரவங்க கிட்ட எல்லாருக்குமே ஒரு சாவியை கொடுத்து நீங்கள் தப்பிச்சோப்பணும்னு சொல்லி கொடுப்பாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெட் கலர் பால் எடுத்து அவங்களையும், மேல் ஃப்ளோரில் ப்ளூ கலர் பால் எடுத்து அவங்களையும் பார்த்தீங்கன்னா பிரித்து விடலாம். ரெட் கலர் டீம் அவங்கள தேடி அன்டர்ஸ் அவங்கள தேடி போய் கொலை பண்ணணும். இவங்க அவங்கக்கிட்ட இருக்க சாவியை வச்சு கரெக்டான கதவை பார்த்தீங்கன்னா அவங்க அன்லாக் பண்ணணும். இந்த போஸ்டர்லையுமே அதான் காமிச்சிருப்பாங்க. அவங்க அந்த டோர்ஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டோருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வால்பேப்பர் இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சாவியை வச்சு அவங்க கரெக்டான டோரை அவங்க ஓப்பன் பண்ணணும். மேபி அவங்களுக்கு சாவி கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ கொடுக்கலாம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ரூமை தான் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். கரெக்டான சாவியை வச்சு அந்த ரூம் ஓப்பன் பண்ணி அந்த ரூமுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த ரூம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. அந்த மாதிரி கூட இந்த கேம் டிசைன் பண்ணியிருக்கலாம். எப்படி இது 2 ஃப்ளோராக பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க லேண்ட்ஸ்கேப் ரேஷியோவில். அதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 388 பிளேயர் அவரோட ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கும், ஒரு படிக்கட்டு. ஸோ மேலே ஏறி போகிறதுக்கான ஒரு வழி தான் அது. ஸோ ஆப்வியஸாக கண்டிப்பாக இந்த ஒரு கேமில் 2 ஃப்ளோர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேம் கொஞ்சம் எமோஷனலாக முடியவே நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கேமில் தான் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே சாக போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ் யாரெல்லாம் இந்த ரெட் கலர் டீமாக சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நம்ம ஜியோன் மெயின் லீட் அவர் தான் இருக்கார். அந்த டீம் தான் ஜெயிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ப்ளூ கலர் பால் எடுத்தவங்களே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த அம்மா பையன் அவங்க 2 பேரில் அந்த பையன் இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டீசர்லேயும் அந்த அம்மா அழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இன்னொன்று நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட முடியை அவங்க அவுத்து விட்டுருப்பாங்க. இது எதாச்சும் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இதுவுமே ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது தான் நினைக்கிறேன். சீசன் 2லேயே அந்த அம்மா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஒரு சீக்ரெட்டை ரிவீல் பண்ணியிருப்பாங்க அவங்க பையன்கிட்ட. என்னோடய முடியல கிளிப்புக்கு பதிலாக நான் ஒரு நைஃபை வச்சுருக்கேன், அந்த நைஃபை வச்சு தான் அவங்க அந்த ஏர் கிளிப்பே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நான் இதை யூஸ் பண்ணிப்பேன்னு சொல்லி சீசன் 2லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கேமில் அவங்க அந்த கத்தியை பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் அவங்க முடி அவந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கேம் எமோஷனலாக இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த போஸ்டர்ஸில் அந்த பிளேயர்ஸோட பேட்சஸ் எல்லாமே நோட் பண்ணிங்கன்னா 120 அப்புறம் 333 அப்புறம் 388 பிளேயர் இவங்க 3 பேருமே கலர் பேட்சஸ் பற்றின ஒட்டியிருப்பாங்க. கேமை சப்போர்ட் பண்ணி பேட்சஸ் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கேம் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இவங்க ஓட் பண்ணியிருக்காங்க போல். இந்த ஒரு சீரீஸில் ஹியூமனோட நேச்சரை நீங்கள் பார்ப்பீங்க. ஹியூமன்ஸ் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவான், தனக்குன்னு ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா அவன் எந்த லெவலுக்கு போவான், சுயநலமாக எப்படி சிந்திப்பான் அப்படின்றத நான் இந்த சீரீஸில் சொல்ல வந்திருக்கேன்றதை ரிவீல் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து அவர் இன்டர்வியூ என்னென்ன சொல்லிட்டு இருந்தார்னா, 4th கேம் இந்த மேஸ் கேம் அண்ட் 5th கேம் பார்த்தீங்கன்னா மங்கி பார் கேமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா. அதாவது சீசன் 1ல் காமிச்சிருப்பாங்க அந்த பிளேஸ் எல்லாமே அந்த பெட்டுக்கு பின்னாடி அந்த டிராயிங்ஸ்லாம் இருக்கும். அந்த டிராயிங்ஸை வச்சு தான் அடுத்தடுத்த கேம் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக எல்லா பிளேஸுமே எலிமினேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு ஷார்ட்டை காமிப்பாங்க. ஸோ அந்த சீசன் 1ல் நடந்த எல்லா கேம்ஸுமே பின்னாடி டிராயிங்காக வரைஞ்சிருப்பாங்க. அது ஒரு ஈஸ்டர் எக் மாதிரி தான் நம்ம டேரக்டர் வச்சுருப்பாரு, அதை அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அண்ட் சீசன் 2லையுமே இதேமாரியான டிராயிங்ஸ் சிமிலர் டிராயிங்ஸ் இருக்கும்.
ஸோ அதில் ஹியூமன்ஸ் தொங்கிட்டு போகிற மாதிரி ஒரு டிராயிங் இருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது மங்கி பார் கேம்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது. அதுதான் இந்த சீரிஸோட 5th கேம்னு சொல்லி நம்ம டேரக்டர் கேட்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது, நான் சீசன் 1 பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது ஒரு ஈஸ்டரிக்காக வச்சேன். பட் சீசன் 2 நான் கண்டிப்பாக அதை ரிப்பீட் பண்ண மாட்டேன். சீசன் 1 பண்ண அதே விஷயத்தை நான் திருப்பி பண்ண மாட்டேன், வேறு எதாவது புதுசாக பண்ணுறது தான் முயற்சி பண்ணுவேன்னு சொல்லி டேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ 5th கேம் கண்டிப்பாக மங்கி பார் அந்த கேமாக இருக்காது. அண்ட் அந்த டிராயிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் கேம் ஸ்கேல் நடக்காது. ஸோ 5th கேம் என்ன வேணால் இருக்கலாம். என்னோட மெயின் ஃபோக்கஸ் இந்த சீரீஸில் ஹியூமன்ஸோட நேச்சரை நான் கொண்டு வரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறேன். இன்டென்ஸான கேமை வச்சு எந்த அளவுக்கு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்கிறத நான் காமிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன். அதுதான் என்னோட மெயின் ஃபோக்கஸாக இந்த ஒரு சீரிஸ் பார்த்தினா இருக்க போதுன்னு சொல்லி ரிவீல் பண்ணியிருக்காரு. இது கூடவே சீசன் 3 டீசரில் ஒரு குழந்தை அழுகிற மாதிரி நீங்கள் காமிச்சு முடிச்சிருப்பீங்க. அப்படின்னா அந்த ப்ரெக்னென்ட்டியோட குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது அதுக்கு ஆமான்னு சொல்லியிருப்பார். ஸோ ப்ரெக்னென்ட்டோட குழந்தை கண்டிப்பாக பிறக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டேரக்டர். ஆனால் அது கேம்குள்ளே பிறக்குமா இல்லை வெளியே பிறக்குமான்றதை நீங்கள் சீசன் பார்த்தா தான் கண்டுபிடிக்கணும். எல்லாரோட தலைவிதியுமே அந்த குழந்தைய நம்பி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி ஃப்ரெண்ட் அவரோட ஒய்ஃப்மே அவங்க குழந்தைய இறந்து போயிருப்பாங்க. ஸோ அவருக்குள்ளே இருக்க அந்த ஒரு எமோஷன்ஸ், அந்த ஒரு ஹியூமனிட்டி இந்த சீரீஸில் வெளிப்படலாம்னு நினைக்கிறேன். சீசன் 2 நிறைய கேரக்டர்ஸ் கூட நம்மளால எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியல. ஆனால் இந்த சீரிஸ் அப்படி இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. நிறைய கேரக்டர்ஸ் கூட நீங்கள் எமோஷனலாக கனெக்ட் ஆவீங்க. அண்ட் நிறைய கேரக்டர்ஸ்க்கு நான் கேரக்டர் ஆர்க்கு அதாவது ரிடெம்ஷன் கொடுத்துருக்கேன். முக்கியமாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜியோன்னு அவர் சீசன் 1 எப்படி இருந்தார், இப்போ சீசன் 2 எப்படி இருக்கார். அண்ட் இப்போ சீசன் 3 பார்த்தோன்னா ஒரு ஃபைனாலே மாதிரி அவரோட கேரக்டர் முடிகிற மாதிரி ஒரு ஃபினாலே கொடுத்துருக்காராம். அவர் சாகுவாரா இல்லை ஃப்ரெண்ட் மேனாக மாறுவாரா இல்லை உயிர் பிழைப்பாரா அது எதுவுமே தெரியல, என்ன வேணால் மாறலாம். பட் அவருக்கு ஒரு கேரக்டர் ஆர்க் டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இது கூடவே அந்த ப்ரெக்னென்ட் லேடி அவரோட லவ்வரான 333 பிளேயரை அவருக்குமே கேரக்டர் ஆர்க் இந்த சீரீஸில் இருக்கும். ஸோ இந்த சீரீஸில் நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகி எமோஷனலாக அட்டாச் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் நிறைய கேரக்டர்ஸுக்குமே நாங்கள் ரைட்டிங் நல்லாவே பண்ணியிருக்கோன்றதை சொல்லியிருக்காரு. டேரக்டரே இன்டர்வியூ கொடுத்தது இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் கூட சேர்ந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணார். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க ரேண்டமாக கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் ரிவ்யூ ஆன்சர் பண்ணிட்டு இருந்தார். அதேமாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் இந்த சீசன் 1 பண்ணியிருப்பாங்க பேரடி வீடியோஸுக்குலாம் ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி. அதில் ஒரு பேரடி வீடியோவில் ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்க. ஸ்குவிட் கேம் ஃபேன் ஒருத்தவங்க அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க போன அவங்க ஸ்கூலோ இல்லை காலேஜோன்னு நினைக்கிறேன், அந்த ஒரு இடம் பார்க்கறதுக்கு அந்த ஸ்குவிட் கேம் மாதிரியான ஒரு இடம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக அந்த ஃப்ளோர் அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். பார்க்குறதுக்கு செஸ் போர்ட் மாதிரியான டிசைன் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் கலந்து. ஸோ இதை பார்த்தோன்னே டேரக்டர் அவருக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே டேரக்டர் ஒரு டைலாக் சொல்கிறாரு, இந்த செக் போர்ட் பேட்டர்னை தானே நம்ம லாஸ்ட் சப்பர் சீனில் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த லீக் என்னென்னா, இந்த ஒரு சீரீஸில் ஒரு கேமை ஹியூமன்ஸை வச்சு செஸ் போர்ட் பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க, அதுதான் ஃபைனல் கேமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக அவர் மீன் பண்ணது எதனா சீசன் 1 ஃபினாலே அதில் 3 பேர் ஜெயிச்சிருப்பாங்க. அவங்க 3 பேருமே கூட்டின்னு வந்து நல்லா சாப்பாடு போட்டிருப்பாரு. அப்படி சாப்பாடு போடும்போது அந்த ஒரு இடத்த நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, அந்த ஒரு ஃப்ளோரை நோட் பண்ணிங்கன்னா செஸ் போர்டை அந்த ஒரு டிசைன் தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி 3 பேருமே உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்களே அந்த ஒரு விஷயத்தை தான் லாஸ்ட்டு சப்பர்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு சப்பர்ன்றது நம்ம ஹிஸ்ட்ரி அதுலேயுமே இருக்குது. ஸோ நம்ம ஜீசஸ் வந்து ஒரு எல்லாருமே கூட்டின்னு வந்து இன்வைட் பண்ணி சாப்பாடு போட்டிருப்பாரு, அதுதான் லாஸ்ட் சப்பர்னு சொல்லுவாங்க. அதை தான் சீசன் 1 அவர் ரெப்ளிகேட் பண்ணியிருப்பார். போன சீசனோட போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே ஒரு டாலை காமிச்சிருப்பாங்க, ஐ மீன் 2 டாலை காமிச்சிருப்பாங்க, பாய் அண்ட் கேர்ள்னு சொல்லி. அதை வச்சு நிறைய ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு, என்ன கேமாக இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு ஒரு கேம் பார்த்தீங்கன்னா பேச்சு அடிப்படுது. இதே இன்டர்வியூவில் ஒரு பேரடி வீடியோவில் காமிச்சிருப்பாங்க, 2 பொண்ணுங்க வந்து ஸ்குவிட் கேம் ஃபேன்ஸு, அவங்க அந்த காஸ்டியூமை போட்டுட்டு ஜம்ப் ரோப் கேமை விளையாடின்னு இருப்பாங்க. இந்த கேமை நம்ம ஊரில் விளையாடி இருப்போம், நம்ம நடுவில் நின்று இருப்போம். 2 பேருமே பார்த்தீங்கன்னா கயிறோட ஒவ்வொரு மனையும் பிடிச்சிப்பாங்க. அவங்க சுற்றும் போது நம்ம கரெக்டாக அதை ஜம்ப் பண்ணணும் கயிறில் படாமல். ஏன்னா அந்த ஒரு வீடியோவில் அந்த 2 பொண்ணுங்க இந்த ஒரு கேம் தான் ப்ளே பண்ணி காமிப்பாங்க. இது எல்லாமே ஒரு தியரி அண்ட் கெஸ் தான், இதுபடி தான் அது நடக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. டேரக்டர் இது இல்லாமல் ஏப்ரல் ஃபுல் பண்ணி புதுசாக வேறு ஒரு கேமை கூட நமக்கு அறிமுகப்படுத்தலாம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஓவராலாக பார்க்கும்போது இந்த சீரீஸ் பார்க்கறதுக்கு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸ்குவிட் கேம்க்கான ஒரு ஃபினாலே தான் இந்த சீசன் 3 இருக்க போகுது. எமோஷனல் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்க போகுது, நிறைய பிட்ரைல் இருக்க போகுது, ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு நிறைய ப்ளே பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு டேரக்டர். ஸோ சொசைட்டிக்கு தேவையான ஒரு மெசேஜ் தான் டேரக்டர் சொல்ல வர முயற்சி பண்ணுறாரு. அது என்னன்றது நம்ம சீரிஸ் பார்த்தா தான் தெரியும். இந்த வாரம் May 31 நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களோட ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்து நடத்த போகிறாங்க, டுடும் 2025 சொல்லிவிட்டு. அதில் நம்ம ஸ்குவிட் கேம் கேஸ்டிங்கை அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி ஸ்குவிட் கேம் சீசன் 3க்கான ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு மாதத்தில் சீரிஸ் ரிலீஸ் ஆக போது கண்டிப்பாக ட்ரெய்லர் இல்லை வேறு ஏதாச்சும் அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ட்ரெய்லர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ May 31 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸ்குவிட் கேம் சீசன் 3க்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காமல் காமெண்ட்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள். உங்களை இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாட்டா பாய், see you.